சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. ஹலோ எவ்ரிபாடி, இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறேன். கர்த்தர் பெரியவர், நல்லவர். உங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம் உங்களோடு அருகில் இருக்கிறார். ஆமென். எங்களோட நிகழ்ச்சி அன்புள்ள போதகரேக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண விட்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். saltforsouls.com.au தான் எங்களோட வெப்சைட். யூடியூப்பில் சால்ட் ஃபார் சோல்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களோட சேனல் டீட்டெயில்ஸ் வரும். அதில் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நாங்கள் வீடியோ போடுறோமோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அவர் மினிஸ்ட்ரி அண்ட் மே காட் பிளஸ் யூ. அன்புள்ள போதகரை நிகழ்ச்சியில் நாங்கள் ஆராதனைக்கு கடந்து சென்று கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து நாங்கள் ஆசீர்வாதம் கர்த்தரிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு செய்தி எங்களுக்கு ஆராதனைக்கு பிறகு காத்துக்கிட்டு இருக்கிறது. அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கர்த்தர் எங்களுக்கு என்றைக்கு என்ன பேசுவார் என்று சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணி அதையும் நீங்கள் கேட்டு கர்த்தரை கனப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாரா. வெக்கப்பட்டு போயிருக்கிறீங்களா? எந்தெந்த ஸ்தலத்தில் நீங்க வெக்கப்பட்டு போயிருந்தாலும் இன்றே உங்கள் தலையை இயேசு அவருடைய அபிஷேகத்தால் மூடிக்கொள்ளுவார். வெக்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். உங்கள் சவால்களை சந்திக்க, உங்களுக்கு கோலியாத்தை முறியடிக்க இயேசு கிறிஸ்து இன்றே உங்களை பலப்படுத்துகிறார், உங்களோடு கூட இருக்கிறார். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா,
Souls International Ministry. Salt for Souls International Ministry பாஸ்டர் பிரையன் மற்றும் ரெபேக்கா சில்வெஸ்டர் அவர்களால் நிறுவப்பட்டது. தேவனின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்லவே அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷம் மற்றும் தீர்க்க தரிசன ஊழியம் உலகில் அநேக இடங்களில் சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்துவதன் மூலம் நலிந்தவர்களின் வாழ்க்கையை மாற்றி கிறிஸ்து இயேசுவின் உறவை பலப்படுத்தி வருகிறது. பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டர் இயேசுவை அறியாத நாட்களில் அவரை பிசாசு தன்வசப்படுத்தி போதைப் பொருள், மதுபானம், தற்கொலை எண்ணங்கள் போன்ற தவறான பாதையில் பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டரை கொண்டு சென்றது. பின்னாட்களில் அவர் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு தேவனின் பிள்ளையாக மாறி இன்று இயேசுவின் அன்புள்ள ஊழியக்காரனாக இயேசுவின் ஊழியத்தை மிகுந்த வாஞ்சியோடு செய்து வருகிறார். அதே போல் அவருடைய மனைவி போதகர் ரெபேக்கா தன்னுடைய 13வது வயதிலிருந்தே இயேசுவுக்காக உண்மையாக சேவை செய்து வருகிறார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பலவீனப்பட்ட மக்களுக்கு பெற்று தருகிறார். சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, உற்சாகத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் நல்லவர், தேவன் மாறாதவர். அவருடைய பிரசன்னம் தான் இந்த காலங்களில் எங்களுக்கு வேணும். பிரியமானவர்களே, தேவ பிரசன்னம் தான் நாங்கள் நாடி சபைக்கு போக வேணும். நாங்கள் சபைக்கு போகிறனால பரிசுத்தவானாய் மாற முடியாது. நாங்கள் தேவனுடைய வசனத்தில், தேவனுடைய ஆவியானவர்கிட்ட நாங்கள் தங்கி களி கூறி அவருடைய பிரசன்னத்திலே நனைந்து அவரோடு நடக்கும் வண்ணம், அவரோடு பேசும் வண்ணம், அவரோடு உறவு வைக்கும் வண்ணம், அந்த நேரம் தான் நாங்கள் பரிசுத்தம் படுவோம். நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தேன் உந்தன் பாதத்தில், கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. எவ்வளவு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போமோ அங்கதான் பிரியமானவர்களே மறுரூபம் நடக்கும். கீழ்ப்படிதல் எங்களோட வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான காரியம். இயேசு ஒரு வீட்டுக்கு கடந்து வருகிறார். யாரோட வீட்டு? அது மார்த்தா, மேரி, லாசரஸ். அவங்களோட வீட்டுக்கு இயேசு வரும் பொழுது கதவை திறக்கிறார் மாத்தா கதவை திறந்தோன்னு அநேகரை கண்டுட்டு அவ போய் அவங்களுக்கு சேவை செய்யணும் என்று சொல்லி எல்லா ப்ரிப்பரேஷனையும் பார்த்து கொண்டு திரிகிறார். ஆனால் மேரி அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்துட்டா. யாரோட பாதம்? கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வந்து அமர்ந்து அவர் சொல்கிற வசனத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஆனால் மாத்தாவோ என்னென்ன ப்ரிப்பரேஷன் செய்யணும், என்னென்ன சேவை செய்யணும், என்னென்ன பணி செய்யணும்னு சொல்லி கிச்சனில் அப்படியே அலைந்து கிண்டு திரிந்தார். சில நேரம் நாங்களும் மாத்தாவை போல தான் அநேக காரியத்தினால எங்களோட உள்ளம், எங்களோட மனசு ஃப்ரஸ்ட்ரேஷன் அடைகிறது. அன்பானவர்களே, பிரச்சனை கண்டோன்னு ஐயோ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நாங்கள் விடுதலையாகணும் என்று சொல்லி மனிதரை தேடி ஓடுவோம், இல்லைன்னா வேலையை தேடி ஓடுவோம், இல்லைன்னு சொன்னால் உலகத்தை தேடி ஓடுவோம். இப்படி என்று சொல்லி நாங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா எங்களோட வெற்றி என்று சொல்லி? இயேசுட வசனம், அவருடைய பாதம் நாங்கள் தங்கும் பொழுது எங்களுக்கு அங்கே வெற்றி வருகிறது. பிரியமானவர்களே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேரி அவருடைய பாதத்தில் அமர்ந்து என்ன சொல்கிறா? ஏதாவது பேசுகிறாவா? இல்லாட்டி ஏதாவது கேட்குறாவா? இல்லை. சில நேரம் புயலங்கட வாழ்க்கையில் ஓடுற நேரத்தில் எங்களுக்கு வேணும் ஒரு அமைதி. தேவன் வசனம் இங்கிலீஷில் இப்படி சொல்கிறது, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். நாங்கள் அமைதியாக இருக்க வேணும், ஆடாமல் இருக்க வேணும், அசையாமல் இருக்க வேணும். ஒரு நிம்மதி நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்றால் அவருடைய பாதத்தில் தான் அந்த நிம்மதி. பாதத்தில் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அவருடைய பாதத்தில் கீழ்ப்படிதலை குறிக்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் ஒபீடியன்ஸை கற்றுக்கொள்ள வேணும் என்றால் வசனத்தை தெரிந்து கொள்ள வேணும். அப்படின்னா தேவ வசனத்தை எடுத்து நீங்கள் உங்களோட அறைக்கு போயிட்டு கதவை மூடிட்டு, தேவனே நீர் என்னோடு பேச வேணும் என்று சொல்லி, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே தேவன் உங்களோடு பேசுகிற
தெய்வமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஆடுகள் என்னுடைய குரலை கேட்கும் என்று சொல்லி. முதலாவது நாங்கள் மனம் திரும்பி எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். சில நேரம் தேவனை தேடாமல் நாங்கள் அநேக காரியத்தில் இந்த மாத்தா போல திரிந்திருக்கலாம். எங்கட வெற்றியை நாங்கள் தேடி ஓடி இருக்கலாம், இல்லாட்டி எங்கட விடுதலையை நாங்களே மனுஷங்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஓடி இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்துல தான் எங்களோட வெற்றி இருக்கிறது. அவருடைய வசனத்துல தான் எங்களோட வெற்றி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்தை அனுப்பி அவர் காரியங்களை செய்த தெய்வனாம் இருக்கிறாராம். அவருடைய வசனம் புறம்பே போகாது. அவருடைய வசனம் காரியத்தை செய்யும் வரை அவருடைய திரும்பி போகாது. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்துல வெற்றி இருக்கிறது. அந்த வசனம் எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது எங்களோட வாழ்க்கையை மாற்ற வல்லமையா இருக்கிறது. ஆனால் நாங்கள் கீழ்ப்படியா என்று சொல்றது தான் எங்களோட மனசை நாங்கள் விட்டு கொடுக்கணும். அந்த வசனம் எங்களை ஆப்பரேட் பண்றது. இப்படி யோசிச்சு பார்த்தோம், ஒரு மனுஷனுக்கு ஒரு நோய் ஒன்று இருக்கிறது. அந்த மனுஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், டாக்டர் சொல்றார், இதை நான் ஆப்பரேட் பண்ணணும் இன்றைக்கேன்னு சொல்லி. அப்ப நாங்கள் இல்லை எனக்கு ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லி ஓட முடியாது. என்ன செய்யணும்? எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். எங்களோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ அவங்க போடுற ட்ரெஸ்ஸை நாங்கள் போடணும். நகையெல்லாம் கழட்டுங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரம் நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ என் நகையெல்லாம் நான் கழட்ட முடியாதுன்னு சொல்லி. ஆப்ரேஷன் நேரத்தில் அதெல்லாம் பார்க்க இயலாது. எல்லாம் கலட்டி கையில் கொடுக்கணும். கையில் கொடுத்தோன்னே அவங்க லாக்கரில் போட்டுருவாங்க. பயப்படாதீங்க, நகையெல்லாம் சேஃபாக தான் இருக்கும். அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், விட்டு கொடுக்குறோம். அவங்க ஆப்ரேட் பண்ணபடி எங்களோட நன்மைக்காக. அதே மாதிரி தான் கர்த்தர் இயேசுவும் எங்களோட வாழ்க்கையில நன்மை செய்ய வேணும் என்று சொன்னால் எங்களோட பெருமையை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். நாங்கள் கொஞ்சம் கீழ்ப்படியணும். இயேசுட வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் தான் எங்களுக்கு தெய்வீக பிரசன்னத்தை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரும். அது கொண்டு வர்றது மட்டுமில்லை, எங்களோட வாழ்வு மாறுறதுக்கு ரகசியமே அதுதான். ஹல்லேலூயா. அப்போ மாத்தா இயேசுட்ட கேட்குறா, எனக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி. யார்? மேரி பாதத்தில் அமர்ந்திருக்கிறா. இப்போ மாத்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனில் அலைந்திருக்கிறா. அவள் கேட்குற கார்வி, என்னுடைய சகோதரி மேரியை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறா இயேசுட்ட. நல்ல காரியம் தானே. ஆனால் இயேசு என்ன சொன்னார் தானே தெரியுமா? மாத்தா ஏன் அநேக காரியத்தை குறித்து நீ புலம்பிக்கிட்டு இருக்கிறா. அப்படித்தான் நாங்களும் இன்னைக்கு எவ்வளவு வேலை செய்யணும், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பணம் தேவை, எவ்வளவு எனக்கு ஹெல்ப் தேவை, உதவி தேவை என்று சொல்லி நீங்கள் இன்னைக்கு தனிமைப்பட்டு இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு ஒருபோதும் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன காரியம், மரியாள்கிட்ட இருந்து இது ஒருபோதும் எடுக்கப்படாது. என்னது எடுக்கப்படாது? எங்கெங்கெல்லாம் அவருடைய சுவிசேஷம் சொல்லப்படுமோ, எங்கெல்லாம் இந்த நற்செய்தி பிரசங்கிக்கப்படுமோ, அந்த இடத்துல இந்த கீழ்ப்படிதலை மேரி இந்த காது கொடுத்த விஷயத்தை ஒருபோதும் எடுபடாது என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் இந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நாங்கள் எங்களோட மெயின் மெசேஜுக்கு வருவோம். தேவன் இந்த நாட்களிலே எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? கனி கொடுக்கும் மரமாய். கிறிஸ்தவங்க என்று சொன்னாலே எங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது. என்ன ஸ்டைல்? உலகம் போல் எங்களுக்கு ஃபேஷன் போட்டுக்கிட்டு உலகம் மாறுற மாதிரி நாங்களும் மாறிக்கிட்டு அப்படி இல்லை. எங்களுக்கு ஒரு நடை இருக்கிறது, எங்களுக்கு ஒரு சிரிப்பு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது. அந்த ஸ்டைல் தான் இயேசு கிறிஸ்து போல நாங்கள் இந்த உலகத்தில் நடக்கணும். இயேசு தேவனாய் இருந்து, ஆண்டவராய் இருந்து பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிந்தார். அவருடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கதான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு நீங்க கனி கொடுக்க வேணும் என்று சொன்னா உங்களோட ஜெப வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க கொண்டு வர வேண்டும். அதிகாலையில் எழும்பி தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனோடு போயிட்டு ரகசியம் பேச வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்றது Matthew 7:19 இங்கிலீஷ்ல இப்படி போட்டிருக்கிறது. So every tree that doesn't produce fruit will be cut and thrown into the fire. நல்ல கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெற்றியுன்று அக்கினியில் போடப்படும்.
எனக்கு பிரியமானவரே, இது ஒரு பயத்தை குறித்து பேசுகிற காரியத்தாய் கொண்டு வரவில்லை. என்ன ஆண்டவர் சொல்லுகிறாருன்னு சொன்னா, கிறிஸ்தவனாகிய நான் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிறது என்று சொன்னா அபிஷேகம் அல்ல. கனி கொடுக்கிறது என்று சொன்னா வல்லமையாய் கர்த்தரினை பயன்படுத்துறது அல்ல. அநேகர் இந்த காலங்களிலே, இந்த நேரங்களிலே உலகம் சுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு திரிகிறார். உண்மைதான், அவங்கள்ட்ட வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துல பேய ஓட்டுறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அது எல்லாம் கனி இல்லை. அதெல்லாம் தேவன் கொடுத்த ஒரு பரிசு. இட்ஸ் a gift. தேவன் கிஃப்ட் கொடுக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை பெருகிறதுக்கு, அவருடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதுக்கு, பேய்களை ஓட்டுறது, மனுஷனுக்கு ஒரு நன்மையாய் கொடுக்கிற அந்த கிஃப்ட் ஒரு மனுஷன் வாழ்க்கையை மாற்ற பயன்படுத்துகிற ஒரு கருவி. பிரியமானவர்களே, தேவன் கிஃப்டை பார்த்து சந்தோஷப்படவில்லை. காரணம், அந்த கிஃப்ட் அவருடைய கரத்திலிருந்து வருகிறது தான் அந்த கிஃப்ட். ஒவ்வொரு ஆழ்ந்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி அளவில்லாம கொடுக்கிறது தான் அவருடைய பிரசன்னம், அவருடைய கிஃப்ட்ஸ், அவருடைய ஹீலிங்ஸ், ப்ராஃபஸி, சைன்ஸ், வண்டர்ஸ், இப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனங்கள், கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட்ஸ் வேதத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் தேவன் அதுக்கும் அவர் எதுக்கு தெரியுமா இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார்? உங்களுடைய கேரக்டர். கிஃப்ட்ஸ் அவருக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, அது அவருடையது. ஆனால் கேரக்டர் தான் மனுஷன் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. நல்ல கனி கொடுக்காத மரங்களை வெட்டி அந்த நாளில் அக்கினியில் போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கலேஷியர்ல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கலேஷியர் 5:22-23 பார்த்தோம்னா வேதத்தில் இங்கிலீஷில் இப்படி சொல்லியிருக்கிறது, பட் த ஹோலி ஸ்பிரிட் ப்ரொடியூசஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் இன் அவர் லைஃப். பரிசுத்த ஆவியானவர் இவ்வகையான கனிகளை எங்களோட வாழ்க்கையிலே ப்ரொடியூஸ் பண்ணுவார். இங்கிலீஷில் போட்டிருக்கிறது, லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். தேர் இஸ் நோ லா அகெயின்ஸ்ட் தீஸ் திங்ஸ். இது யார் எங்களோட வாழ்க்கையில இவ்வகையான கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணுவாரா? பரிசுத்த ஆவியானவர். எனக்கு பிரியமானவர்களே, இன்று எங்களோட வாழ்க்கை மாற வேணுமா? பரிசுத்த ஆவியானவர் அவசியம் எங்களுக்கு. நாங்கள் கனி கொடுக்க வேணுமா? பரிசுத்த ஆவியானவர் அவசியம் எங்களுக்கு. ஆவியின் கனிகள் இதுதான் பிரியமானவர்களே. கலேஷியன் 5:22-23 நீங்க படித்து நீங்க ஆராய்ந்து பாருங்கள். இந்த காலங்களில் நீங்க சோதித்து பாருங்கள். எனக்குள்ளே இதை வகையான கனிகள் நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேனா? அப்படி என்று இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேவனிட்ட போகலாம். மேரி மாதிரி போய் அவருடைய பாதம் அமர்ந்து அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேணாம். கீழ்ப்படியும் வேளையிலே, மனம் திரும்பும் வேளையிலே, தேவனுக்கு நாங்கள் ஜெபிக்கும் வேளையிலே தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்பாராம். ஆமென். பெருமையில்லாத ஜெபத்தை கேட்பாராம். சிறுமைப்பட்ட ஜெபத்தை கேட்பாராம். பெருமையான ஜெபத்தை அவர் கேட்கவில்லை. ஏன்? பெருமை கலந்திருக்கிறது. ஆனால் அந்த சிறுமைப்பட்ட ஜெபத்தை அவர் கேட்பாராம். ஹம்பிள் பண்ணி, எங்களை தாழ்த்தி, எங்களை அர்ப்பணித்து, மனம் திரும்புவதோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஸோ நாங்கள் பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ்களை. ஜான் சாப்டர் 15:5 தேவன் இப்படி சொல்லுகிறார், I am the vine, you are the branches. He who abides in me and I in him bears much fruit. For without me you can do nothing. இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையா இருக்கிறார். அவருங்களோட வாழ்க்கையிலே இருக்க வேணுமா? அவருங்களோட வாழ்க்கையிலே கலந்திருக்க வேணுமா? அவர் வாழ்க்கையிலே தங்கி இருக்க வேணுமா? தேவன் எங்களுக்குள்ள அவருடைய வசனத்தில் தங்கி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசமாயிருந்து எங்களோட வாழ்க்கையை இன்பமாய் மாற்றுவார். கனி கொடுக்கும் வாழ்க்கையாய் மாற்றுவார். கசப்புகளை எடுத்து போடுவார். பிரச்சனைகளை மாற்றி விடுவார். நாங்கள் என்னென்ன இடங்களெல்லாம் குப்பை போட்டு வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் அவர் அழுக்கு எல்லாத்தையும் போக்கி எங்களோட வாழ்க்கையை ஒரு இன்பமாய்
மாற்றி கொடுப்பார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாங்கள் வெற்றி அடைவோம். பரிசுத்த ஆவியானவர்களோட வாழ்க்கையில் தங்க வரும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, தேவனின் மகிழ்ச்சி எங்களுக்கு பலனாய் இருக்கிறது என்று சொல்லி, the joy of the Lord is our strength என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ற வாழ்க்கையில் வந்தாரோ, என்னுடைய வாழ்க்கையில் வந்த நாளில், அந்த நாளில் கிடைச்ச சமாதானம் இன்றைக்கும் என்னை கரி பண்ணிட்டு போகுது, இன்றைக்கும் என்னை தூக்கிட்டு போகுது. பிரியமானவர்களே, இயேசு வந்த பிறகு தான் என்ற வாழ்க்கை மாறிச்சு. நான் இயேசுட்ட மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டேன் சொந்த இரட்சகரா. ஆனால் வாழ்வு மாறவில்லை. ஆனால் எப்போ நான் என்னை பேப்டிசத்துக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ, அந்த பரிசுத்த ஆவியானவர் நான் கனி கொடுக்கிறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்தினார். எனக்கு சொல்லி கொடுத்தார். ஒரு நல்ல டீச்சராய், நல்ல கைடராய், நல்ல நண்பனாய், நல்ல போதகராய் என்னையோடு இருந்து என்னை வழி நடத்தினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எங்களோட வாழ்க்கைக்கு அவசியம். எங்களை வழிநடத்த வேணும். இயேசு சொன்னார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய குரலை கேட்க வேணும். பரிசுத்த ஆவியானவருடைய குரலை நீங்களும் நானும் கேட்க வேணும். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேணும். எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வைத்து, ஆண்டவரே என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், என்னை பாரும் தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோபங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமைகள் இதெல்லாம் உடைந்து போகணும் அப்பா. உங்களை போல என்னை மாற்றுங்க தெய்வமே என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கணும். ஜெபிக்கும் வேளையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் ஜெபிக்க வண்ணமா ஒரு சின்ன சாட்சியை, நான் கேள்விப்பட்ட காரியத்தை நான் உங்களோடு ஷேர் பண்ணுறேன். நான் கேள்விப்பட்டேன், யூஎஸில், அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர், 58 வயசு அவருக்கு. அவர் அவருடைய கோபத்தினால ஒரு இடத்துலேருந்து அவர் யாரோடைய ஆர்கியூமெண்ட் பண்ணி, வேதத்தை பற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணி, அவங்க 2 பேர் இந்த ஆர்கியூமெண்ட்டில் இவருக்கு கோபம் வந்துட்டு, இவருக்கு கோபம் வந்தோடனே இவர் அந்த மனுஷனை அடித்துட்டார். இவர் அந்த மனுஷனை அடித்தோடனே அந்த மனுஷன் கீழே விழுந்தாச்சு. அந்த கோபத்தில் காரை எடுத்துகிட்டு போகிற நேரம் அந்த மனுஷன் சகோதரர்கள் யாரோ இவரை வீடியோ பண்ணி இருக்கிறார்கள். இவருடைய காரை வீடியோ பண்ணி, இவருடைய நம்பர் பிளேட்டை வீடியோ பண்ணி, இப்படி போகிற வண்ணத்தில் அவர் காரை விட்டு இறங்கி மிக கோபத்தோடு அந்த சகோதரியை அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். அந்த பயத்தில் அந்த சகோதரி அந்த வீடியோவில் சொல்கிறா, பின்னால் போ, இல்லை நான் ஷூட் பண்ணிடுவேன். இவர் கேட்கவில்லை. இவர் முன்னால் வேகமாய் போகிற நேரத்தில் அந்த விபத்து ஒன்று நடந்து அந்த சகோதரி இந்த கன்னை பூல் பண்ணி அந்த இடத்துல அந்த பாஸ்டர் மரித்து போயிட்டார். எனக்கு பிரியமானவர்களே, 58 வயசு அவருக்கு, 30 வருஷத்துக்கிட்ட மினிஸ்ட்ரி செஞ்சிருக்கலாம். ஆனால் அவருடைய அந்த 30 நிமிட கோபம் அவருடைய வாழ்க்கையை இன்று தோல்வியாய் இந்த உலகத்துக்கு காட்டியிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து அந்த 3 வருஷத்துல மினிஸ்ட்ரி இன்றைக்கு வெற்றி கொடி அவர் பிடிச்சிட்டு போனார். ஆனால் இந்த பாஸ்டரோ 30 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த 30 நிமிஷத்தில் அவருடைய கனிகள், கோபங்கள் அவருக்குள் இருந்தது. அவரை அந்த 30 நிமிஷத்தில் இந்த உலகம் அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் என்ன மூடி மறைக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில்? யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாதே என்று சொல்லி நீங்கள் வாழ முடியாது. என்னுடைய குணங்கள், என்னுடைய கனிகள், இதுக்கு நான் தான் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் வாழ்கிற காலத்தில் அவங்களுக்கு 2 பிள்ளைகள். ஆனால் முதலாவது மகன் கெயின், 2வது ஏபிள். ஆனால் ஆண்டவருக்கு அவங்க காணிக்கை செலுத்தும் வேலையில், அவங்களோட முதல் பங்கை கொடுக்கிற வேலையில் கெயின் அவனுக்கு வேண்டாததுகளை, அவனுக்கு லாபமில்லாததுகளை, அசிங்கமானதுகளை, குறைவானதுகளை அவர் லெஃப்ட் ஓவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதுகளை தேவனுக்கு பரிசாய் கொடுக்கிறார். ஏபிளோ அவர் என்ன செய்கிறார்? முதல் கன்று, அவருக்கு அந்த ஆடுகளுக்கு பிறந்த முதல் கன்று குட்டியை கொடுக்கிறார். கொளிந்த ஃபெட்டான, செம்மையான, பெஸ்டான அதை தேவனுக்கு பலி செலுத்துகிறார். இருவருடைய கிஃப்ட்ஸ்லையும் தேவனுக்கு தெரிந்து கொண்டார் ஏபிள்ட கிஃப்டை. ஆனால் கேண்டதை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. காரணம், அது நல்ல கனி இல்லை, அது கெட்ட கனி. அது
தன்னைக்கு பெஸ்டா எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு செகண்டாய் கொடுக்கிற ஒரு எண்ணம். ஆண்டவர் அந்த இடத்துல கேனுக்கு சொல்லுகிறார், இஃப் யூ டிட் வாட் இஸ் ரைட் வுட் ஐ அக்செப்ட் யுவர் கிஃப்ட். அப்படின்னா நீ நல்லதை செய்திருந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டானோ என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் ஒன்றையும் தேவனுக்கு மூடி மறைக்க முடியாது. நல்ல கனி கொடுக்கிற மரம் தான் அக்கினியில் போடப்படாது. கெட்ட கனி கொடுக்கிற மரம் அக்கினியில் போடப்படும். கனியே இல்லாத மரம் அக்கினியில் போடப்படும். ஆனால் நல்ல கனி கொடுக்கிற மரமாய் நீங்களும் நானும் வாழ வேணும் என்று சொல்லி தேவன் பிரியப்படுத்துகிறார். மனசுல கசப்பு வச்சு கொள்ளாதீங்க, காயங்கள் வைத்து கொள்ளாதீங்க, புண்கள் வைத்து கொள்ளாதீங்க, மனப்புண்கள். அது நல்லது இல்லை பிரியமானவர்கள். எங்களோட வாழ்க்கையை தேவ பிரசன்னத்திலிருந்து பிரிக்கிறது. தேவ வசனத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், பிறர் குற்றத்தை மன்னிக்காவிட்டால் உன் குற்றத்தை நான் மன்னிக்க மாட்டேன். மத்தியூ சாப்டர் 6 நாங்கள் பார்க்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் விரும்புறது தான் நல்ல கனி. இன்றைக்கு மெசேஜ் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு பேசுகிறார், நல்ல கனி கொடுக்கணும்னு சொல்லி. நாங்கள் இவ்வளவு காலம் எப்படி வாழ்ந்தோம் என்று இல்லை, எவ்வளவு வருஷம் ஊழியம் செஞ்சோம் இல்லை, எவ்வளவு வருஷம் கிறிஸ்தவனா வாழ்கிறோம் என்று இல்லை. இன்னைக்கு எங்களோட ஓட்டத்தை எப்படி நாங்கள் முடிக்க போகிறோம், கர்த்தர் இன்றைக்கு வருவாருன்னா நாங்கள் எப்படி இருக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதுதான் கடைசி நாள்னு சொல்லி வாழணும். அப்படி பயத்தோட வாழ சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு நாங்கள் இருக்கணும். நல்ல கனி கொடுக்கிற மரமாய் அப்படின்னு சொன்னால், காலையில் எழும்புனோன்னு நீங்கள் மிரருக்கு முன்னால் போயிட்டு உங்களை பாருங்கள். ஏதாவது கசப்பெண்ணில் இருக்குதா, ஏதாவது நான் பிழை செய்கிறேன்னா, ஏதாவது நான் செய்யலையா, ஏதாவது எங்கேயோ நான் தப்பு செய்கிறேன்னா என்று யோசிச்சு பாருங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் கர்த்தர்கிட்ட கொண்டு கொடுத்து சொல்லுங்கள், எனக்கு அப்பா இதிலிருந்து மேற்கொள்ள எனக்கு கிருபையும் தயவும் தாங்க, உங்களோட திராணி தாங்க, உங்கள் பலத்தால் முடியும், என் பலத்தால் முடியாது அப்பான்னு சொல்லி அவருடைய கருத்தில் நீங்கள் கொடுத்து அர்ப்பணிக்கும் வேளையில் உங்களுக்கு ஒரு அதிசயம் உண்டாகும். இன்றும் நாங்கள் ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு பிரியமானவர்களை, இந்த வேளையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கைகரங்களை பரத்துக்கு உயர்த்தலாம், இல்லாட்டி சைலண்டாக இருந்து ஜெபிக்கலாம். என் தகப்பனே, இந்த வேளையிலே உம்முடைய கூக்குரலை நோக்கி வருகிறோம் பிதாவே. நல்ல கனி கொடுக்கிற மரங்களா எங்களை இந்த நாட்களிலே அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய கரத்திலே பிதாவே. எங்களுக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தாரும் ஆண்டவரே. நாங்கள் இந்த வேளையின் மனம் திரும்புகிறோம். யார் யாருக்கெல்லாம் எதிராய் பேசினோமோ, எங்கெங்கெல்லாம் பொய்கள் சொன்னோமோ, எங்கெங்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுத்தோமோ, அந்தந்த இடங்களிலே கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் பிதாவே. உம்மை போல் எங்களை மாற்றுங்கப்பா. கனி கொடுக்கும் மரங்களாய் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இதோ உம்முடைய தெய்வீக பிரசன்னம் என் பிள்ளைகள் மேல் வரட்டும் ஆண்டவர். யார் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்களோ அவங்க மேலே உங்களோட அதிசய கரம் இந்த வேளையில் அமரட்டும் பிதாவே. அவங்களோட வாழ்க்கை சாட்சி கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் தெய்வீக பிரசன்னம் மலை போல வீசட்டும், மலை போல ஊற்றட்டும், காத்து போல வரட்டும் ராஜா. இந்த வேளையிலே அசடு ஆணைகள் ஆண்டவரே, கோணலாவனர்களை எல்லாம் நீங்கள் சரிப்படுத்தி உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தால் ஒவ்வொருவரையும் நினைத்து தகப்பனே ஒரு புது வாழ்வை கட்டளையிடுவீராக. தரித்திரங்கள் மாறட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், நோய்கள் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினே தகப்பனே, எல்லா குடும்ப பிரச்சனைகள் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you till we see you again. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.